வணக்கம் குக்கு செய்தி நேயர்களுக்கு. இப்போ பெரும் சோகத்தில் இருக்கும் கரூரில் நேற்று நடந்த தாவேகா பிரச்சாரத்தில் நடந்த நிகழ்வை குறித்து முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களிடம் இதை குறித்து கேட்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நேற்று நடந்த தாவேகா விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் இறந்திருக்காங்க. 6 குழந்தைகள், மீதி ஆண்கள், இன்னும் பல பேர் சிகிச்சையில தான் இருக்காங்க. இப்போ கரூரில் கண்ணீர் சோகத்தில் இருக்குது ஐயா. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவது இது நடக்கக்கூடாத ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி, ஆனால் இது நடந்தேறி விட்டது. இது நடக்காமல் இருப்பதற்காகத்தான் அரசாங்கம் பல வழிகளில் பல அறிவுரைகளை வழங்கியது. ஆனால் அவர்கள் எந்த அறிவுரையும் கேட்காமல் கடந்த 2 மணி நேரமாக ஆர்கியூ செய்து கடைசியில் இந்த இடத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஏற்கனவே குறுக்கிடத்துக்கு மன்னிக்கும் ஐயா, கேட்ட இடத்தை நீங்க கொடுக்கலையா? குறுகிய இடத்துல நீங்க கொடுத்தது ஐயா, அதனாலதான் இந்த வினைய வந்தது. இல்ல, கேட்ட இடம்ங்கிறது எப்பயுமே அது ஹைவேஸினுடைய அது நேஷனல் ஹைவேஸ் ரோடு. அந்த நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல தடை பண்ணுனா உங்களுக்கு தெரியும், பல விதமான டிராபிக் ஜாம் ஆகி வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அனைத்து வண்டிகளும் நின்று போய்விடும். அதற்காகத்தான் அவர்கள் டவுனுக்குள்ளே தான் ஒரு இடத்தை, ஏற்கனவே இந்த இடத்தில் தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்தைய தினம் முதல் நாள் அவர்கள் அந்த இடத்தில் தான் பேசி சென்றார்கள். அந்த இடத்தை தான் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அது 2வது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது பகல் 12 மணிக்கு. ஆனால் அவர்கள் பகல் 12 மணிக்கு வருவதற்கு பதிலாக இரவு 7 மணிக்கு தான் அந்த இடத்திற்கு கூட்டங்கள் பேசி முடிக்கும் போது 7:30 ஆகிவிட்டது. இந்த காலையிலிருந்து வருவார் என்று காத்து கொண்டிருந்த குழந்தைகளும் பெரியவர்களும் தாய்மார்களும் பசியினாலும் தண்ணீர் தாகத்தாலும் மயங்கி கொத்து கொத்தாக விழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அவர் பேசி சென்ற உடனே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒருத்தர் முந்திக்கொண்டு வெளியேற நினைக்கும் போது ஏற்கனவே அவர்கள் தள்ளாடுகின்ற நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் தரையிலே விழுந்து மாய்ந்து போனார்கள். அவர்களை எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸில் செல்லும் போது அதை நான் கண்ணாராக பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய அப்படியே குடல் வெளியில் வந்துவிடும், அந்த அளவுக்கு ஒரு துயரமான நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருந்தது. எதையெல்லாம் மன்னிக்க இயலவே இயலாது, அந்த அளவுக்கு அந்த துயர சம்பவம் நடைபெற்றது. இதற்கு யார் காரணம் என்பதை ஆராய்வதை விட திரு விஜய் அவர்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் இதை சரியான முறையில் பேணி காத்து வழிவகுத்து கொடுத்திருக்க வேண்டும். 12 மணிக்கு வர வேண்டியவர் எதற்காக 7 மணிக்கு வருகிறார்? 7 மணிக்கு என்ன 12 மணிக்கு வரவில்லை என்றால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக வரலாம். ஐயா, இப்போ விஜய் ஒரு பெரிய நடிகர் ஐயா. அவருக்கு ரசிகர்கள் கூட்டத்தை தவிர்த்து தொண்டர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இடம் பத்தாதுன்றது உங்களுக்கு தெரியும். இதுல உளவுத்துறை என்னையா கண்காணிக்கவில்லையா? இதுல எதுவும் வேலை செய்யலையா? மதுரையிலே ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, அதுல எதுவும் நடக்கல. இப்ப நீங்க இந்த இடம் வசதிக்கான இல்லாதனாலதான் இவ்வளவு இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க ஏற்கனவே அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுக்கு என்ன கூட்டம் வரும் என்று கேட்டதற்கு 10,000 பேர் தான் வருவார்கள் என்று சொன்னார்கள். 10,000 பேர் என்று சொன்னால் ஏற்கனவே திரு எடப்பாடி அவர்களுக்கு அந்த இடத்தில் 12,000 பேர் சென்ற இடம்தான். அதற்காகத்தான் அந்த 10,000 என்று சொன்னதனால் அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்களே தவிர வேற ஒன்றும் உள்நோக்கம் கிடையாது. சரிங்களா? இல்லையா, நம்ம உளவுத்துறை 10,000 பேர்னா அதுக்கு மேல வருவாங்க, ரசிகர்கள் வருவாங்கன்னு சொல்லி அவங்க இத கண்காணிக்கலையா? இப்ப இது உளவுத்துறை மேலதான். உளவுத்துறை கண்காணிக்குமா கண்காணிக்காதுமாங்கிறதல்ல பிரச்சனை. உயர் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்ற போது அந்த வழக்கிலே அறிவுறுத்தினார் நீதி அரசர் அவர்கள்.
நீங்கள் தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், நீங்கள் அந்த இதை எந்த விதத்திலும் நீங்கள் தவறாக அதை உபயோகப்படுத்த கூடாது என்று பல அறிவுரைகளை வழங்கினார்கள். இல்லையா, காவல்துறை இதுல பாதி நேரத்துக்கு மேல அவங்க கண்காணிக்கல, அதுக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அது தவறு. காவலரும் இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார், ஒரு பெண் காவலரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார். அதாவது இதில் என்னவென்று சொன்னால், காலையிலே கூட்டம் கூட ஆரம்பித்து விட்டது. காலையில் கூட்டம் கூடினால் எந்த காவலரும் யாரும் பசியோடு தண்ணீர் தாகத்தோடு யார் அங்கு நின்று கொண்டு இருப்பார்கள்? வெயில் வேற கடுமையான வெயில். 12 மணிக்கு வருவதாக இவர்கள் சொல்லிவிட்டு இவர்கள் இரவு 7 மணிக்கு வந்ததனால் ஏற்பட்ட விளைவு தான் இது. இதுல நீங்க கரண்ட் வேற கட் பண்ணிருக்கீங்க, அதனால கரண்ட் பிரச்சனைனால மைக் பிரச்சனைனால எல்லாரும் அதை முண்டி அடிச்சு முன்னாடி விஜய பாக்குறதுனால அதுலயும் பாதிப்பாயிருக்கீங்க. ஏமா நீங்க தவறான தகவல்களை பரப்புரை பண்றீங்க. கரண்டை யாரும் கட் செய்யவில்லை. அப்படியே கரண்டுக்கும் அவர் மைக்கில் பேசுவதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர் மைக்கு அது தண்ணி மைக்கு, அது தனியாக அது மக்கள் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. இப்ப கரண்ட் கட் பண்ணனால எங்களால அங்க இருந்து நகரவும் முடியல, அதுல இருந்து போக முடியல, இதனாலயும் பாதிப்பாயிருக்கு அப்படின்னு பல மக்கள் இப்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்ல, பல மக்கள் சொல்லுவாங்க இவருடைய வண்டியினுடைய உயரம் அந்த வயரை தட்டுகிற அளவுக்கு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுக்காக கட் பண்றாங்கன்னு. இவருடைய பஸ், அந்த பஸ்ஸுக்கு மேல இவர் நின்று பேசுறாரு. அப்படி பேசும்போது தாழ்வாக இருக்கக்கூடிய மின்சார கம்பத்தில் தொங்கக்கூடிய அந்த வயர் அவர் மீது பட்டு அந்த பஸ் எரிந்து அவரும் எரிந்து போய் விடுவார் என்ற நல்ல நோக்கத்தோடு அன்றைக்கு மின்சாரத்தை அந்த இடத்திலே தடை செய்யப்பட்டதை தவிர வேறொன்றும் இல்லை. இதை தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. 2வது, இவருடைய மைக்கு பிரச்சாரத்துக்கு ஆம்பிளிஃபயர் மூலமாக அவர்கள் பேட்டரியில் தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எனக்கு இந்த நேரத்திலே ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு குருவும் 2 சிஷியர்களும் ஆற்றை கடப்பதற்காக சென்று கொண்டிருந்தார்களாம். அதற்கு முன்பு அங்கே கொஞ்சம் குளிர் வாட்டியதால் குளிர் காய்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் மூவரும் சேர்ந்து. அப்பொழுது குரு சொன்னாராம் ஒரு சிஷியனை பார்த்து, சிஷியா ஆறு தூங்கி விட்டதா, விழித்துக் கொண்டு இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வா என்று சொன்னார்களாம். உடனே இவர் என்னவென்றால் அடுப்புல இருந்த ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றிலே கொண்டு வைத்திருக்கிறார். வைத்த உடனே அது சுறுசுறு என்று நீட்டு சத்தம் கேட்டுள்ளது. உடனே ஓடி ஐயா, பண்டிதர் ஐயா, இந்த மாதிரி ஆறு விழித்து கொண்டு இருக்கிறது, சிறிது நேரம் கழித்து வேண்டுமானால் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். சரி என்று மறுபடியும் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கட்டையை தனியாக போட்டு வைத்திருக்காங்க அந்த சிஷியன். அடுத்த சிஷியன் என்ன செய்கிறான், அந்த கட்டையை எடுத்துக்கொண்டு ஆற்றில் நான் போய் பார்த்து வருகிறேன் என்று அதே கட்டையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் காட்டினால் அது எந்த சலனம் இல்லாம தண்ணீர் சென்று கொண்டு இருந்திருக்கிறது. உடனே குருவிட்ட குருவே ஆறு தூங்கி விட்டது, இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம், வாருங்கள் நாம் ஆற்றை கடக்கலாம் என்று அந்த 2 சிஷியர்களும் குருவும் சென்றார்களாம். செல்ல செல்ல தண்ணீர் அதிகமாகி அவர்களை அடித்துக் கொண்டு போய்விட்டதாம். இது போன்றுதான் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய இந்த கூட்ட பயணம் சனிக்கிழமைகள் நடந்தால், நான் ஏற்கனவே ஒரு சேனலில் கூட சொல்லி இருக்கிறேன், சனிக்கிழமை சனிப்பினம் தனியாக போகாது, பலரை அழைத்துக் கொண்டு போகும் என்று என் நாட்டிலிருந்து அந்த வார்த்தை வந்தது 2 தினங்களுக்கு முன்பாக. அது இன்றைக்கு சரியாகி விட்டது. ஏனென்றால் அந்த குரு சிஷியனை போன்றுதான் இன்றைக்கு அவரோடு இருக்கக்கூடிய சிஷியர் கோடிகள் எல்லாம் அந்த அது போன்றுதான் இருக்கின்றார்களே தவிர யாரும் உண்மையாக நேர்மையான நிர்வாகிகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஐயா, செந்தில் பாலாஜி எப்படியே உடனடியாக வந்தாரு? இது திமுக அவர் உடனடியாக வந்தார் என்று சொன்னால் அவர் அங்குதானே இருக்கார். இருக்கார். இதை கவனிச்சு கொண்டு ஏதாவது நடக்கும்ன்றதுக்காக உடனடியா வந்திருந்தாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் எப்படி உடனடியா இந்த இடத்துக்கு வந்தாரு? மன்னிக்க வேணும். அவர் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, 2வது முன்னாள் அமைச்சர். அவர் அந்த தொகுதியினுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக அவர். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, அதுக்கு உடனடியாக செல்லாதவர் விஜய் பிரச்சாரத்தில் நடந்த விஷயத்துக்காக எதிர்நோக்கி இருந்தாரா? உடனடியாக வந்திருக்காருன்னு எல்லாரும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. உடனடியாக வந்தது தவறா? நீங்கள் நேற்று கூட முதலமைச்சர் கூட நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு இவர் உடனடியாக வரல. இந்த இதுக்கு இவர் உடனடியாக இதுக்காக வெயிட் பண்ணிட்டு என்ன நிறைய நிகழ்ச்சிகள், யார் 39 பேர் யார் இறந்திருக்கா, 60க்கு மேற்பட்டவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிற போன்ற நிகழ்ச்சி இல்லையா? இந்த தகவல் இது உடனடியாக அவருக்கு எப்படி தெரிஞ்சது? இத உடனடியாக மைக்ல தகவல் போய்கொண்டுதானே இருக்குமா? நீங்க இங்க பாருங்க, இது திமுக சொல்லிட்டு இருக்காங்க.
இல்ல இந்த மாதிரி இது மாதிரி பேசுகின்றவர்கள் மீது கடுமையான சட்டத்தை பிரயோகிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். தவறான தகவல்களை பரப்புரை செய்யக்கூடாது. அவர் அங்கு இருக்கிறார். அவர் அங்கு விஜய் வந்து செல்லும் வரை அவருக்கு வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டுதான் அமர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற மனிதாபிமானத்தோடு அந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நடந்து கொண்டார்கள். அடுத்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் கலெக்டர் அவர்களையும் எஸ்பி அவர்கள் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் அவர்களையும் ஐஜி அவர்களையும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்று நடவடிக்கையில் இறங்குமாறு கூறினார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு காலை 7 மணிக்குத்தான் அங்கு செல்வதாக முதலில் சொன்னார்கள் முதலமைச்சர் அவர்கள். ஆனால் நேற்று இரவு 1 மணிக்கு மேல் அவரே புறப்பட்டு சென்று விட்டார். துபாய் செல்வதாக இருந்த துணை முதலமைச்சரும் நேரடியாக அங்கு சென்று விட்டார்கள். ஆக இதெல்லாம் அரசியல் சாயம் பூசக்கூடாது. இது நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடந்துவிட்டது. இதில் அரசியலை புகுத்துவதற்கு எந்த இடத்திலும் இடம் கொடுக்க கூடாது என்பது என்னுடைய நோக்கு. அதே வேளையில் திரு விஜய் அவர்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் சரியான முறையிலே வழிகாட்டுதல் இருக்க வேண்டுமே தவிர 7 மணிக்கு 12 மணிக்கு செல்ல வேண்டும், மணி 7 ஆகிவிட்டது, நாம் அங்கு செல்ல வேண்டாம் என்று கேன்சல் செய்து போயிருக்க வேண்டுமே தவிர வந்திருக்க கூடாது. ஏற்கனவே எங்களால் வர இயலவில்லை என்று 12 மணிக்கு வர இயலவில்லை என்று சொன்னால் அட்லீஸ்ட் 1 மணிக்காவது தகவலை அனுப்பி அங்க வர இயலாது என்று சொல்லியிருக்க வேண்டுமா அல்லவா? அதையெல்லாம் விட்டு ஏதோ கதை பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்கின்ற கேள்விகளும் ஏதோ புராண கதைகளை கேட்பது போல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவானுங்களா, அதாவது உலர நாளையில உழவடை செய்யாம அறுவடை நாளையில அருவாளை தூக்கிட்டு வயலுக்கு போனானா, அந்த மாதிரி இவர்கள் செய்ய வேண்டிய பரப்புரை எந்த அளவுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் இல்லாமல் ஒரு நடிகர், ஒரு ஏற்கனவே உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடியவர் வந்தால் இந்த மாதிரி கூட்டங்கள் வருகிறது என்று தெரியும் அல்லவா? ஏற்கனவே திருச்சியில் ஒரு கூட்டம் வந்தது, அரியலூரில் கூட்டம் வந்தது, கடைசியில் பெரம்பலூருக்கு செல்ல இயலாத நிலை ஏற்பட்டதல்லவா? அதை பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு திட்டமிடல் வேண்டுமா வேண்டாமா? அந்த சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால்தான் இந்த படுகொலைகள் ஏற்பட்டது. இந்த படுகொலைகளுக்கு யார் பொறுப்பேற்பது? இந்த படுகொலைகளுக்கு யார் பொறுப்பேற்பது? சொல்லுங்க. அந்த பெற்றோர்களுக்கு போதிய வசதி கொடுக்காதனாலதான் இது வந்தது. போதிய வசதி அரசாங்கம் செஞ்சு கொடுக்காது. ஏற்கனவே பந்தோபஸ்து மட்டும்தான் காவல்துறை. நாங்கள் எந்த வசதியும் செய்து தரல இயலாது. பொதுக்கூட்டங்கள், அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் அந்த வசதிகளை செய்து கொள்ள வேண்டுமே தவிர அரசாங்கம் அவர்களுக்கு செய்து தராது. நடிகர், அவருக்கு இவ்வளவு தொண்டர்கள், இவர் ரசிகர்கள் எல்லாம் வருவாங்க. நீங்க ஒரு குறுகிய இடத்துல கொடுத்தனால இது நடந்திருக்கியா? இது உங்க மேலையும் திரும்ப குறிய இடம் சொல்ற அந்த இடத்துலதான் ஏற்கனவே திரு எடப்பாடியார் பேசி சென்று இருக்கிறார். இவர்கள் சொன்னது 10,000 பேர் வருவார்கள் என்று சொன்னதால் அந்த இடத்தை ஒதுக்கப்பட்டது. புரிந்து கொள்ள வேண்டும். 10,000க்கு அதிகமானவர்கள் வருவார்கள் என்று இவர்கள் சொல்லவில்லை. இரண்டாவது, இவர் செய்த தவறு என்னவென்றால் அந்த வண்டி வருகிறது என்று சொன்னால் அந்த இதிலே நான் ஒரு காணொலியில் நான் பார்த்தேன். அந்த மோட்டார் சைக்கிள் வருகின்றவர்கள் இவர் கையாட்டுவார் என்று பார்க்கிறார்கள். இவர் கையாட்டவில்லை. மோட்டார் சைக்கிள் சக்கரத்துக்குள் பாய்ந்து விட்டது. கடைசியில் அவர் உயிர் பிழைத்ததே பெரிய இதாகிவிட்டது. ஒரு மனிதர், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பஸ்ஸில் இருக்கும்போது கண்ணாடி இறக்கி விட்டோம், கண்ணாடியை வைத்துக் கொண்டு கூட கையை காட்டுவதில் என்ன வந்து விட்டது? கை வலி வந்து விடுமா? கை வலி வரும் என்றால் எதற்காக நீ அரசியலுக்கு வர வேண்டும்? பொதுமக்கள் உன்னை பார்க்க வேண்டும், உன்னோட பேச வேண்டும் என்று வருகிறார்கள். பேசுவதற்கு இயலாது. அட்லீஸ்ட் கையவாவது அழைக்கலாம் அல்லவா? அந்த தம்பி மோட்டார் சைக்கிளோடு உள்ள பாய்ந்து இருந்தால் என்ன ஆயிருக்கும்? உள்ளே பாய்ந்தான், ஏதோ தெய்வாதீனமாக தப்பி பிழைத்து கொண்டார். எந்த ஒரு விஷயமாக அவர் சரியாக கவனிச்சிருக்க மாட்டாரு ஐயா. அவர் கை காட்டிட்டு அப்படியெல்லாம் அவர் கை காட்டவே இல்லை. கை காட்டவே இல்லை. ரொம்ப நீங்க பூசி மொழிகாதீங்க. எம்மா ஆங்கிலமா, தயவு செய்து நீங்க பூசி மொழிகாதீர்கள். அவர் கையை காட்டவில்லை. இல்லையா? எல்லாமே பதிவாயிருக்கு, எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. எல்லா சம்பவமும் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கு. இது நம்ம அவரை நம்ம முழுமையா நம்ம காரணம் சொல்ல முடியாது ஐயா. முழுமையா நான் விஜய காரணம் சொல்லவில்லம்மா. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய நிர்வாகிகள் செய்கிற தவறு. தலைமை சரியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைமை சரியாக இருக்க வேண்டும் என்றால் அவரோடு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் சரியாக இருந்தால்தான் தலைவர் ஜொலிக்க முடியும். தலைவர் நேற்றுக்கு நடந்த இந்த 39 பேருடைய இறப்புக்கு யார் பொறுப்பேற்பது?
விஜய் தானே பொறுப்பேற்க வேண்டும், வேற யார் பொறுப்பேற்க முடியும் சொல்லுங்க. இல்லையா இவர் பாட்டுக்கு 4 மணி நேரம் கழிச்சு விமான நிலையத்துக்கு போனாரு, திருச்சி விமான நிலையம். திருச்சி விமான நிலையத்துல இருந்து அங்க இருந்து பிளைட்ல ஏறி மறுபடியும் சென்னைக்கு வந்தாரு. சென்னையில நிருபர்கள் கேட்டது கூட ஒன்னும் பதில் சொல்லாம வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல போயிட்டு அங்க இருந்து ட்விட்டர்ல போடுறாரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன்னு. இதுவா ஒரு தலைவனுக்கு அழகு? இந்த நேரம் அங்க இறப்பு செய்தி கேட்ட உடனே பதறிக்கொண்டு அல்லவா ஓடி இருக்க வேண்டும். இது அல்லவா ஒரு மனித நேயம். ஒரு அரசியல் தலைவன் அதில் தலைவனாக வந்த பின்பு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் தெரியாதா? அவர் என்ன சின்ன குழந்தைய? 52 வயது முதியவர். அவர் 50 வயதை கடந்து விட்டார். அவருக்கு ஒரு யோசனை வேண்டாம்? நாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்து விட்டது, அட்லீஸ்ட் அங்கேயே கூட இருந்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் இதெல்லாம் என்று மற்றவர்களை அனுப்பி கூட நீங்க பார்த்து விட்டு வாருங்கள் என்றாவது சொல்லி இருந்து அவர் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட அங்க இருந்து அந்த இதை கண்காணித்திருக்க வேண்டுமா இல்லையா? மனிதாபிமானம்னா என்ன மனிதாபிமானம்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர் அங்கிருந்து மற்றவர்களை அனுப்பி வைத்து அது என்னவென்று பார்த்து வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லையா இதுல நடந்தது என்னன்னு நமக்கு முழுமையா தெரியாது. அவர் செஞ்சிருக்கலாம் எல்லாம் அதெல்லாம் நேற்றுக்கே வந்துடுச்சு. நேற்றுக்கு இருந்து டிவியில நேற்று நைட்டு எல்லாம் டிவியில பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இரவு பகல் எல்லாம் இன்னும் நான் சாப்பிடாம தான் உக்காந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால முடியல, இயலல. நானும் வயதானவன். யோசிச்சு பாருங்க, இது போன்ற நிகழ்வுகளை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அதான் இதுக்கு முழுமையாக நான் விஜய் அவர்களை பழி சொல்ல இயலாது. என்னவென்றால் அவருடன் இருப்பவர்கள் போட்டு கொடுத்த அந்த அஜெண்டா, அந்த ப்ராஜெக்ட் தவறான ப்ராஜெக்ட். இனிமேலாவது திரு விஜய் அவர்கள் திருந்தி கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தாமல் இருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருணா ஜெகதீசன் அவர்கள் கமிட்டி அமைத்திருக்கிறார். ஆனால் அதில் கூட எனக்கு கொஞ்சம் இதுல உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தான் ஐயா. தமிழக அரசும் பாதுகாப்பும் கொடுக்கணும். இதுல என்னன்றது நீங்களும் உளவுத்துறை தமிழக அரசுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. தயவு செய்து நீங்கள் திரும்ப இந்த கேள்வியை பதிவு செய்யாதீர்கள். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீதிமன்ற ஆணைக்கிணங்க நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோமே தவிர என்ன சொன்னதோ அதைத்தான் நாங்கள் செய்திருக்கோம். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. கரூர் மக்களே சொல்றாங்க இந்த இடத்துல எதுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த ரோட்ல போற நாய் எல்லாமே சொல்லும். ரோட்ல போற நாய்க்கு என்ன தெரியும் யாருக்கு என்ன எங்க செய்யணும் எது செய்யணும்? அங்க இருக்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், அந்த மாவட்டத்தினுடைய சூப்பரண்ட் போலீஸ், டிஐஜி, ஐஜி அவங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியுமா? மக்கள் எதை வேணாலும் பேசலாங்கிறதுக்காக பேசுவாங்க. அவங்களுக்காக தானே இந்த பிரச்சாரம், அவங்களுக்கு தானே ஐயா தெரியும். அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்களுக்கு தெரியுமா? என்ன மக்களுக்கு அங்க வர எதுக்கு வர்ற? நீனு பேசா வீட்டுல உட்காந்து டிவியை பார்த்துட்டு உட்கார வேண்டியதுதானே. எதுக்கு வர்ற? இடம் தெரியுது இல்ல? 10,000 தான் வருமானு சொல்லிட்டு 35,000 பேர் அங்க வந்திருக்காங்க, 37,000 பேர் வந்திருக்காங்க. அது எந்த வழியில சேர்த்தி சம்பளம் கொடுக்குறீங்க? ஐயா எத்தனை பேர் வந்தாலும் பாதுகாப்பு நம்ம தானே கொடுக்கணும், தமிழக அரசு தானே பாதுகாப்பு. அப்படியெல்லாம் பாதுகாப்பு நீ 10,000 பேருக்குன்னா இத்தனை காவலர்கள் தான் நாங்க அலர்ட் பண்ண முடியும். 37,000 பேருக்குன்னா அந்த இடத்தையே நாங்க ஒதுக்கீடு பண்ணிருக்க மாட்டோம். அந்த ப்ரோக்ராமே நடந்திருக்காது, புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க காவல்துறை பாதி நேரத்துக்கு மேல வேலையே செய்யல, அங்க இல்லவே இல்ல, பக்கத்துலயே இல்ல. அவங்களுக்கு வயிறு அவங்க எல்லாம் பசிக்காது, அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்ப இத்தனை காவல்துறை பாதி பேர் இருக்கணும், பாதி பேர் அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கணும். மக்களை ஒரேடியா அப்படியெல்லாம் காவல்துறையினுடைய இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. காவலர்கள் என்ன செய்யணும்? காவலர் என்னமா செய்ய முடியும்? இவ்வளவு கூட்டத்துல எவ்வளவு காவலர்? 10,000 பேர் தான். நாங்க 10,000 போலீஸ், 37,000 பேர் வந்திருக்காங்க. நாங்க 37,000 போலீஸ் கொண்டு அங்க நிப்பாட்ட என்ன பேசுறீங்க? இந்த தவறை மறைப்பதற்கு ஏதாவது பூசக்கூடாது. இது அவர்களுடைய அந்த விஜயின் இருக்கக்கூடிய ரசிகர்கள், அவர்களுடைய விஜயனுடைய ரசிகர்கள் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, இந்த பேச்செல்லாம் கடினம். இவருடைய பேச்ச இது விஜய்க்கு தான் பிரச்சனையை சிக்கலை உண்டு பண்ணே தவிர வேறொன்றும் அல்ல. ஐயா இது மக்கள் தவறா அரசாங்க தவறா என்றது வரும். ஐயா கடைசி நான் கேக்குறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்திருக்காரு, விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுத்திருக்காரு. தமிழக அரசு அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் ஐயா? தமிழக அரசு இப்பொழுது உடனடியாக அருணா ஜெகதீசன் நீதி அரசருடைய தலைமையில் ஒரு கமிட்டி கமிட்டி அமைக்கப்பட்டு விட்டது. அந்த கமிட்டி உடனடியாக 2-3 தினங்களுக்குள் ஆய்வு செய்து ஒரு இதை சப்மிட் பண்ணுவார்கள். அவர்கள் அதை கொடுத்த பின்பு அதன் மீது நடவடிக்கை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அது அரசு செய்யும். அதையே நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்படும்.
ஐயா உங்க கருத்தை குறித்து ரொம்ப நன்றி ஐயா. மிக்க நன்றிமா.